அப்போ அடுத்த சீராக்கம் பாருங்க. அடுத்த சீராக்கம் அறவிட முடியா கடன், மீள பெற்ற அறவிட முடியா கடன் மற்றும் மதிப்பு குறைப்பு நட்டம். அறவிட முடியா கடனுக்கு இன்னொரு பேர் தான் மதிப்பு குறைப்பு நட்டம் அல்லது மீள பெற்ற மதிப்பு குறைப்பு நட்டம். அதாவது ஐயக்கடன். இதெல்லாம் கேட்டு பாருமா. இப்ப அறவிட முடியா கடன், அறவிட முடியா கடன் புதிய பேர் தான் மதிப்பு மதிப்பு குறைப்பு நட்டம். மதிப்பு குறைப்பு நட்டம் பரவலை அது என்ன சொன்னோம்? அறவிட முடியா கடன். வார்த்தையை பிரிக்கிற பாருங்க. கடன் என்றா கடன் பட்டோர், கடன் பட்டோர்ட்ட இருந்து குறிப்பிட்ட ஒரு தொகை அறவிட முடியாம போகுதுன்னா, கடன் பட்டோர்ட்ட இருந்து குறிப்பிட்ட ஒரு தொகை நிச்சயமா அறவிட முடியாது, பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி நமக்கு கடன்பட்டோட்ட ஒரு தொகை நிச்சயமா கிடைக்க பெறாது போகுதுன்னு சொன்னா அந்த தொகை என்ன வைனம் காணப்படும்? அறவிட முடியாது. கடன் பட்டோட்டது யார் சொல்லுங்க? யார் பிள்ளை கடன் பட்டோட்னா? வணிகத்திலிருந்து கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போறது. என்ன சொல்லி வாங்கிட்டு போவாங்க? பணம் தாருன்னு சொல்லி. அதனால நம்ம கடன் பட்டோட நம்ம சொத்தை இனம் காணுவோம். இப்ப அந்த கடன் பட்டோட்ட பெற வேண்டிய ஒரு தொகை ஏதோ காரணங்களால நிச்சயமா பெற முடியாம போகுது. இப்ப என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கடன் பட்டோட பணம் பெற முடியாம போகலாம், அவர்கிட்ட கிடைக்க முடியாம போகலாம்? இப்போ என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல? ஆரம்பத்திலே கொண்டுருவாங்க. கடன் பட்டோர் என்ன செஞ்சாரு? மரணிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல, மரணிச்சிட்டாரு. காசு கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு இல்லை. வேற என்ன சந்தர்ப்பம்? கடன் பட்டோர் சொல்லுங்க. தலைமறைவாகுதல். கடன் பட்டு என்ன செய்யறது? காசை வாங்கி போட்டு ஆள் தெரியல, எங்கே தெரியல, கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போறது தெரியல, தேடி தேடி பார்த்தாலும் தகவல் கிடைக்கல, தலைமுறை வாங்கிட்டாரு. வேற நிதி ரீதியாக முடிவடைதல். நம்மகிட்ட இருந்து கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போற கடன் பட்டோர் அவர் ஒரு வணிகத்தை வருதானே, அவருடைய வணிகம் ஃபுல்லா நொஸ்ட் ஆயிடுச்சு, பேங்க்ரப்சின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கிட்ட பேர காசு கேட்கலாமா? ஏழாது. இதுக்கு சொல்ற பேர் தான் கடன் பட்டோர் நிதி ரீதியாக முடிவடைதல், பேங்க்ரப்சின்னு சொல்றோமா. வக்கற்றவர் சொல்லுவது தெரியுமா? காசு கொடுக்கறதுக்கு அவரால் முடியாது. அப்ப ஒண்ணு கடன்பட்டோர் மரணிக்கும் போது, கடன்பட்டோர் தலைமறைவாக, கடன்பட்டோர் நிதி ரீதியாக என்ன செய்யும் போது, முறிவடைகிற சந்தர்ப்பங்களில் நம்ம கடன்பட்டோட்ட வாங்க வேண்டிய தொகை வாங்க முடியாம போலதானே, இதான் அறவிட முடியா கடன் ஏற்படுற சந்தர்ப்பம். இந்த அறவிட முடியா கடன் பொதுவா வணிகத்தின் சார்பில் வணிகத்துக்கு இந்த அறவிட முடியா கடன் ஒரு என்ன இனம் காணப்படும்? செலவினம். என்ன செலவினம்? நட்டம் தான் உண்மையில செலவினம். என்ன செலவுகள் எடுப்போம் அறவிட முடியா கடன்? விநியோக செலவுகள் எதுக்குள்ள எடுக்க சொல்லுங்க. அது ஏன் என்று சொல்லி கேட்டு நான் காரணம் சொன்னேன். அறவிட முடியா கடன் வரும் கடன் பட்டோரோட சம்பந்தப்பட்ட செலவு தானே. கடன் பட்டோர் எப்படி உருவாகுவாரு? கடனுக்கு வித்தா, அவது வித்ததோட வார செலவுன்னு தானே. அதனாலதான் அறவிட முடியா கடன் என்ன செலவுகள் வந்து தரும்? விநியோக செலவுக்குள்ள வந்து தரும். அடுத்து வாங்க வடிவான விஷயம். இந்த அறவிட முடியா கடனுக்கான இரட்டை விளைவென்ன? இரட்டை விளைவென்ன? இரட்டை பதிவு. இரட்டை விளைவு, இரட்டை பதிவு, டபுள் என்ட்ரி, டபுள் கன்சர்ன். என்ன டபுள் கன்சர்ன்? என்ன இரட்டை விளைவு? விளைவுகளுக்கு வடிவான விஷயம். இப்ப அறவிட முடியா கடன்னா இப்ப கடன் பட்டோர்ட்ட பெற வேண்டிய ஒரு தொகை பெற முடியாம போறது. பெற வேண்டிய ஒரு தொகை பெற முடியாம போகுது. இப்ப பெற வேண்டிய ஒரு தொகை பெற முடியாம போகுது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு கடன் பட்டோர் இருக்காரு பிள்ளை, ஒரு எக்ஸ் என்ற ஒரு கடன் பட்டோர் இருக்காரு. இப்ப இந்த கடன் பட்டோருக்கு நாம வித்து அவர்கிட்ட ஒரு 20,000 வாங்குறது. எவ்வளவு வாங்குறது சொல்லுங்க? அப்ப 20,000 வாங்குறதுக்கு கடன் பட்டோர். இப்ப இந்த 20,000 வாங்க வேண்டிய கடன்பட்டோர் விபத்துல மரணிச்சிட்டாரு, அவர் தகவல் கிடைக்குது, அவர் மரணிச்சிட்டாருன்னு சொல்லி. அப்ப இனி அவர்கிட்ட இந்த தொகை கிடைக்க பெறுமா? கிடைக்க பெறாதா? கிடைக்க பெற பலமே கிடைக்க பெறாது. இனி அவங்களோட உறவினர்கள் யாராச்சும் கொண்டு கொடுத்தா சரி, இல்லைன்னா அந்த தொகை கிடைக்காது. அப்ப இனி நாம இந்த கடன்பட்டோரை ஏற்ற சொத்தா வைத்திருப்பது பிரயோசனமா? பிரயோசனம் இல்லை. பிரயோசனம்.
இனி அவரை நம்ம சொத்தா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இனி அந்த காசு என்ன செய்ய போறது இல்லை, கிடைக்க போறது இல்ல. அப்ப இந்த கடன் பட்டோர் சொத்து கூடுமா குறையுமா? அறவிட முடியாத கடன் வந்தா இந்த கடன் பட்டோட சொத்து என்ன செய்யப்படு குறை. அவ கடன் பட்டோட சொத்து இல்ல. அப்போ அவ கடன் பட்டோட கூட்டணுமா கழிக்கணுமா சொல்லுங்க? கழிக்கணுமே. அப்போ ஒரு பதிவு கடன் பட்டோர் என்ற என்ன குறை சொல்லுங்க? சொத்து குறையும். அப்ப ஒரு விளைவு கடன் பட்டோர் என்ற சொத்து குறை. அதன் ஒரு விளைவு அதான் பதிவு. அப்ப கடன் பட்டோட சொத்து குறைஞ்சி இந்த 20,000 என்னவா மாற்றம் அடையும்? அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் வணிகத்துக்கு என்ன இனங்காணப்பட சொன்னோம்? செலவினம். அப்ப வணிகத்துக்கு என்ன அதிகரிக்க சொல்லுங்க? செலவினம் அதிகரிக்கும். பாருங்க சரியா ஒரு பதிவு. ரெண்டு விலையை சொல்லுங்க. செலவினம் அதிகரிச்ச எங்க பதிவும் வரவு, சொத்து குறைஞ்ச எங்க பதிவும் பாருங்க சரியா ஒரு பதிவு. செலவினம் அதிகரிப்பு வரவு, சொத்து குறைவு செலவு. எதம் அந்த செலவினம்? அறவிட முடியா கடன். அப்புறம் எட்ட பதிவு சொல்லுங்க. அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. எதப்பா சொத்து குறைவு செலவு? எதன் சொத்து? கடன் பட்டோர். அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சொல்லுங்க எவ்வளவு? ரெண்டு வேலை. இப்ப இது காசு அசைவுள்ள செலவு, காசு அசைவிட்டு செலவு. காசு இது ஒரு செலவினம் தான். ஆனா அதுக்கான ரெட்ட பதில காசு வருதா? இல்ல. அப்ப இது ஒரு என்ன செலவு சொல்லுங்க? காசு அசைவுள்ள செலவு. காசு அசைவுள்ள செலவுனா அது பெரும்பாலும் காசா கொடுப்படக்கூடிய. இது காசா கொடுப்பட போறது இல்ல. அப்ப ரெண்டு விளைவு என்ன? ரெண்டு பதிவு என்ன? ரெண்டு விளைவும் செலவினம் அதிகரிப்பு வரவும் சொத்து குறைவு செலவு. என்ன அதுக்கான ரெட்ட பதிவு? அறவிட முடியா கடன் கணக்கு வரவும் கடன் பட்டோர் கட்டுப்பாடு கிடைச்சு கொஞ்சம் அளவிட முடியா கடன் அல்லது வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம். வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம். பேட் டெப்ட். பேட் டெப்ட். சரி, பதிமுறை. கடன்பட்டோரில் குறிப்பிட்ட ஒரு தொகை நிச்சயமாக பெற முடியாது போயின் அத்தொகை அறவிட முடியா கடனாக பதிவளிப்பு செய்ய வேண்டும். இந்த தொகையை அறவிட முடியா கடனாக பதிவளிப்பு செய்ய வேண்டும். அறவிட முடியா கடன் ஏற்பட காரணங்கள் என்று சொல்லுது. ஒரு இடமே சிறப்பு காரணங்கள் உண்டு. கடன்பட்டோர் மரணித்தல், கடன்பட்டோர் மரணித்தல், கடன்பட்டோர் தலைமறைவாதல், கடன்பட்டோர் தலைமறைவாதல், தலைமறைவாதல், கடன்பட்டோர் நிதி ரீதியாக முடிவடையும். கடன்பட்டோர் நிதி ரீதியாக முடிவடையும். அவர் நிதி ரீதியாக முடிவடைகிறது சொன்ன பிறகு அவற்றை காசு வாங்க முடியாதுன்னு சொல்லி தீர்மானிக்கும். அந்த நிதி ரீதியாக முடிவடைகிறது யார் தீர்மானிப்பான்னு சொன்னா நீதிமன்றத்தால சொல்லணும். யார் சொல்லணும்? நீதிமன்றம் சொல்லணும். கோர்ட்ல ஆர்டர் வரணும், நமக்கு நிறுவனத்துக்கு வரணும். அவர்கிட்ட காசு கேட்காதீங்க. அவர் காசு கொடுக்குற நிலைமையில இல்ல. அவர் நிதி ரீதியாக என்ன செய்தவர்? முடிவடைஞ்சு சொல்லி அவரா சொல்லவே இல்லை. யார உறுதிப்படுத்தணும்? நீதிமன்றத்தால். யார உறுதிப்படுத்தணும்? அது நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்படும். நீதிமன்றத்தால அது உறுதிப்படுத்தப்படும். அடுத்து அறவிட முடியா கடனுக்குரிய சீராக்கட் பதிவு எழுதிக்கணும். ரெட்ட பதிவு, ரெட்டை விலை ரெண்டு எழுதுகிறேன், ரெண்டு எழுதிக்கணும். செலவினம் அதிகரிப்பு வரவு, அதான் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. செலவினம் அதிகரிப்பு வரவு, அதான் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. சொத்து குறையும் செலவு, கடன் பற்றோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு.
மீள பெற்ற அறவிட முடியா கடன். ஓகே, இந்த விலைக்கு கொடுங்க. மீள பெற்ற அறவிட முடியா கடன். மீள பெற்ற அறவிட முடியா கடன். அதுல மீள பெற்ற கடன்பட்டோர்ல ஒரு தொகை கிடைக்காதுன்னு சொல்லி நாம அறவிட முடியா கடனை பதிஞ்ச கடன்பட்டோட்ட இருந்து மீண்டும் என்ன கிடைச்சா பணம் கிடைக்க பெற்றா அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? மீள பெற்ற அறவிட முடியா கடன். பேட் டெப்ட் ரிகவரி ஆகணும் சொல்லுவாங்க. ரிகவரி ஆஃப் பேட் டெப்ட், ரிகவரி ஆஃப் பேட் டெப்ட், மீள பெறுது. அப்போ இந்த மீள பெற்ற அறவிட முடியா கடன், மீள பெற்ற அறவிட முடியா கடன், அவ அறவிட முடியா கடனாக பதிஞ்ச கடன் பட்டோட்ட இருந்து தொகை கிடைக்கப்படுது மீள பெற்ற அறவிட முடியா கடன். இது ரெண்டு விதம் இருக்கிறாங்க. ஒன்று, கடந்த காலங்கள்ல அறவிட முடியா கடனை பதிஞ்சு இந்த வருஷம் மீள கிடைக்கலாம், அல்லது இந்த வருஷமே அறவிட முடியா கடனை பதிஞ்சு இந்த வருஷமே மீள கிடைக்கலாம் தானே. இப்போ கடந்த காலங்கள்ல அறவிட முடியா கடனை பதிஞ்ச கடன் பட்டோட்ட இருந்து இந்த வருஷம் மீள கிடைக்குது. 2025 அறவிட முடியா கடனை பதிஞ்ச கடன் பட்டோட்ட இருந்து காசு 2026 கிடைக்கும். இல்ல 2026 ஆரம்பத்திலே அறவிட முடியா கடனை பதிஞ்சிட்டோம், அந்த தொகை 2026 இறுதியிலேயோ இடையிலே கிடைக்கும். அப்ப ஒண்ணு கடந்த காலத்துல அறவிட முடியா கடனை பதிஞ்சு இந்த வருஷம் மீள கிடைக்கலாம், இந்த வருஷமே அறவிட முடியா கடனை பதிஞ்சு இந்த வருஷமே மீள கிடைக்கும். அப்ப ரெண்டு விதமான மீள பெற்ற அறவிட முடியா கடன். அவ அறவிட முடியா கடனாக பதிவளித்த கடன் பட்டோட்ட இருந்து மீண்டும் என்ன செஞ்சா பணம் கிடைக்க பெற்றார், அதுக்கு தான் பேர் சொல்லுவோம் மீள பெற்ற அறவிட முடியா கடன். சரி, நீங்க உங்களுக்கு இதுக்குரிய பதிவை வடிவ கொடுங்க. மீள பெற்ற அறவிட முடியா கடன். சரியா? அப்ப இந்த உதாரணத்தை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த உதாரணம் பாருங்க. சார், இப்ப இங்க எவ்வளவு கடன் பட்டோட வாங்க இருந்துச்சு? என்னோட 20. அந்த 20,000 அவட்டது என்ன செய்யாது, கிடைக்காது. தகவல் கிடையாது, தகவல் இல்லை, மரணிக்கல, நிதி ரீதியாவும் முறிவடையில. ஆனா அவட்டது என்ன கிடைக்கல, தகவல் காணும். டெலிபோன் கோல் எடுத்தாலும் ஆன்சர் இல்லை, அவர்கிட்ட எந்த தொடர்பு இல்லை. அப்ப நாங்க முடிவு பட்டோம் இந்த தொகை என்ன செய்யாது, கிடைக்க பெறாதுன்னு சொல்லி இதான் அறவிட முடியாதுன்னா மாறும். ஓகே, அப்ப எங்க வச்சாச்சு, வர வச்சு எங்க வச்சாச்சு. அப்ப இதோட அவருடைய கணக்கு சொல்லுங்க க்ளோஸ். வரவு செலவு சமன் அவருடைய கணக்கு க்ளோஸ். அப்ப அவருடைய கணக்கு இதோட க்ளோஸ் தான், க்ளோஸ். அவருடைய கணக்கு க்ளோஸ், முடிவு கணக்கு க்ளோஸ். இப்ப இந்த கடன்பட்டோட்ட இருந்து இந்த 20,000 தொகை மீளவும் கிடைக்க பெறுகிறது. மீளவும் கிடைக்க பெறுதான். சந்தோஷம் இல்லையா? அறவிட முடியாதுன்னு பார்த்தது கிடைக்க பெருச்சு. சரி, இப்ப இப்படித்தானே. இப்ப வளமையா கடன் பட்டோர் காசு தந்தா அப்ப வளமையா காசு கிடைக்கிறது. யார்கிட்ட காசு கிடைக்கிறது சொல்லுங்க? கடன் பட்டோட்ட. அப்ப கடன் பட்டோட்ட வளமையா காசு கிடைச்சா என்ன பதிவு? வளமையா காசு கிடைச்சா எந்த முதன்மையில பதிவும்? கடன் பட்டோட காசு கிடைச்சா காசு பெருவடும். என்ன மூலாவடும்? பற்று சீட்டு. நோமலா பதிவு மட்டும் பதிவும். யார்கிட்ட காசு கிடைச்சா? கடன் பட்டோட காசு கிடைச்சா என்ன பதிவு சொல்லுங்க? காசு கணக்கு வரவு. இது பதிவு இல்ல, காசு கணக்கு வரவு 20,000. யார் கணக்கு செலவு சொல்லுங்க? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல எங்க வைப்போம்? செலவு போய் அதுக்கு அந்த உரிய நபரை செலவச்சிருந்தானே. அந்த நபர் யார்? அந்த நபர் செலவச்சிட்டோம் 20,000 என்னன்னு சொல்லி காசு. இப்ப பாருங்க, இப்பதான் ஒரு பணப்பு வரப்போகுது. இப்ப கடன்பட்டோட்டது நமக்கு என்ன கிடைச்சிட்டு காசு. இப்ப கடன்பட்டோட்ட காசு கிடைச்சா நாங்க வளமை எழுதுற பதிவு எழுதியிருக்கோம். என்ன பதிவு எழுதியிருக்கோம்? காசு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாடு. சரி, இந்த பதிவில் ஏதாச்சும் பிள்ளை இருக்கா சொல்லுங்க? ஏதாச்சும் பிள்ளை இருக்கா? ஏதாச்சும் பிள்ளை இருக்கா சொல்லுங்க. இல்ல. ஆனா இதை மட்டும் பதிஞ்சா அதுதான் பிள்ளை. இந்த பதிவில் என்ன இல்லை, பிழை இல்லை. பட் இதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா இனி பிழை உருவாகும்.
உருவாங்குற பிழை உருவாகுமா? என்னடா இதோட நிப்பாடிட்டா பிழை உருவாகுமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, எங்க படிச்சிருக்காது? இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒன்றும் விளங்கப்படுத்துறது. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு படிக்கன்னு சொல்லி கொடுத்து அவன் சொல்லி கொடுத்து 6வது தடவை திருப்பி இருக்க படிப்புன்னு சொல்லி அப்படியே அது சரி ஞாபகம் இருக்கா? 6வது தடவை வச்சு படிப்புன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சரி, நான் கஜினி கஜினி சூர்யா கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடும் சார். போன மாசம் படிச்சதே மறந்துச்சு. இதுல 3 மாசம் மேல படிச்சது தரிசிகன் அவனுக்கு நான் ஞாபகம் இருக்கு. சரி சரி, இப்ப இதே பதிவோட இந்த பதிவோட நிறுத்திட்டா அங்கத்தான் பதிவுல என்ன வருது? பிழை வரும். ஏன் பிழை வரும்னு சொன்னா பிழை வருது, பிழை வர வாய்ப்பு இல்லை தானே. காசு கிடைச்சு அவ என்ன கணக்கு வர வச்சோம்? பேசுங்க, என்ன காசு கழிச்சு வர வச்சோம்? யார்கிட்ட கிடைச்சி கடன் பண்றது கட்டுப்பாடு எங்க வச்சோம்? எந்த பிழை இல்லை. இந்த பதிவுல எந்த பிழையும் இல்லப்பா. ஆனா இதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா அங்க என்ன வரும்? பிழை வரும். என்ன பாருங்க, இப்ப யார்கிட்ட இந்த காசு கிடைச்சி எக்ஸ்ட்ரா தானே. இப்ப எக்ஸ் கணக்குல எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கீங்க? செலவு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா மூடிய கணக்க திறந்தாச்சு. மூடிய கணக்க திறந்தாச்சுன்னா சந்திரமுகி படம் பாத்தீங்களா? சந்திரமுகி படம் பேய் படம் என்ன சின்ன கதை தானே அது. அந்த கதவை திறக்காம அந்த கதையின் படமே இல்லை. அந்த கதவை திறந்த நேரத்துல அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. கங்கா யாரா மாறினாங்க, சந்திரமுகியா மாறினாங்க. அந்த கதை அவரு என்னத்தினால அது முழு கதை வந்துச்சு. கதவை திறந்து சொல் பேச்சு கேட்டீங்க, அந்த கதவை முடியுது. சரி, கதவை திறந்தனால கடைசியில் என்ன செஞ்சாங்க? கடைசியில மந்திரவாதியை கொடுத்து கதவும் சிம்பிள் கதை தான். மூடிய கணக்கு என்ன செய்யப்பட்டா திறக்கப்பட்டா மீண்டும் மூடுது, அவ்வளவுதான். அப்ப மீண்டும் அந்த கணக்கை மூடுன்னு சொன்னதுல அப்ப கடன் பட்டால் இப்ப எங்க வச்சாச்சு? செலவு. இப்ப இப்படியே விட்டுட்டா இப்ப கணக்குல கடன் பட்ட கணக்குல வரவு மீதியா செலவு மீதி? செலவு மீதி வரும். அக்ஷய் சரியா? இப்ப இந்த கணக்கு என்ன மீதி வரும்? செலவு மீதி வந்து என்ன அர்த்தம்? நாம கடன் பட்டதுக்கு என்ன செய்யிருக்கு? காசு கொடுக்க வேண்டியிருக்கு மாதிரி. அப்படிதான்டா, நிறுவனம் யாரு காசு கொடுக்க வேண்டி போறோம்? கடன் பட்டது. நாம ஏதாவது காசு கொடுக்கறக்கா? இல்ல, வாங்க வேண்டிய காசு தானே வாங்கணும். அப்ப வாங்க வேண்டிய காசு தான் வாங்கணும். பட் ஆல்ரெடி அதை முடிவுறுத்தியாச்சு கிடைக்காதுன்னு சொல்லி. அப்ப மூடிய கணக்கு என்ன செய்யப்பட்டா திறக்கப்பட்டா தியரி மீண்டும் அந்த கணக்கு என்ன செய்யுங்க? க்ளோஸ் பண்ணு, அவ்வளவுதான் கணக்கு. அப்ப மீண்டும் க்ளோஸ் பண்ணணும்னா எகைன் இந்த தொகை எங்க வைக்கணும்? வரவு. எகைன் எங்க வைக்கணும்? வரவு. அப்ப எகைன் வரவு வச்சோம்னா பாருங்க பாத்தீங்கன்னா, அப்ப எகைன் வரவு வச்சா என்ன கணக்கு வரும் சொல்லுங்க? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு எங்க வைக்கணும்? வரும். எவ்வளவு சொல்லுங்க? 20 வச்சுட்டு இந்த 20 அடுத்து நம்ம என்ன காணணும்? மீள பெற்ற அறவிட முடியா கடன் சொல்லிடுறோம். மீள பெற்ற அறவிட முடியா கடன் கணக்குல எங்க வைக்கணும்? செலவு. இதான் 2வது பதிவு பிள்ளைகள். எதுக்கான பதிவு? மீள பெற்ற அறவிட முடியா கடன். அவர் 2 பதிவு இருக்கு. என்ன பிள்ளை? 1வது பதிவு என்ன பதிவு சொல்லுங்க? கடன் பட்டோட்ட காசு கிடைக்கும். 2வது பதிவு என்னதுக்கானது? மீள பெற்ற அறவிட முடியா கடன் பதிவு. இது 1வது பதிவு. இது எத்தனாவது பதிவு? 2வது பதிவு. 1வது பதிவு செய்தா 2வது பதிவு கட்டாயம் செஞ்சா. எதை செஞ்சா? 1வது பதிவு செஞ்சா 2வது பதிவு கம்பல்சரி. இல்லைன்னா இன்னொரு வேலை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அவரோட கணக்கு மீண்டும் என்ன செய்யப்பட்டுச்சு சொல்லுங்க? க்ளோஸ். வர வேணும், செலவு வேணும். மூடிய கணக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? திறக்கப்பட்டுச்சு. திறந்த கணக்கு மீண்டும் என்ன செய்யப்பட்டுச்சு? மூடப்பட்டுச்சு. அவர் வேலை பண்ணிருக்காங்க தானே. இந்த கணக்கை திறக்காமலே வச்சுக்கிறாங்க. கணக்கை திறக்காமலே வச்சுக்கலாம்னா அப்ப இந்த 2 பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பதிவு செய்யணும். தேறிய பதிவு. என்ன பதிவு செய்வாங்க? தேறிய பதிவு. பாருங்க, தேறிய பதிவு அதை பார்த்துட்டு தேறிய பதிவு.
அல்லது தேறிய விளைவு. ஆனா வழியா கவனிச்சுக்கோ. என்ன பண்ணி தேறிய பதிவு, தேறிய விளைவு. நீங்க பாருங்க, கடன்பட்டோட காசு கிடைக்கும் போது என்ன பதிவு சொல்லுங்க? காசு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாடு செலவு. சரிங்களா? திருப்பி மீத பெற்று அறவிட முடியாத பதியும் போது கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு, மீத பெற்று அறவிட முடியாத செலவு. அப்ப இங்க கடன்பட்டோட எங்க வைக்கிறோம்? செலவு. திருப்பி இங்க கடன்பட்டோட எங்க வைக்கிறோம்? அப்ப உண்மையிலேயே கடன்பட்டோட எங்க வச்சு? செலவு வச்சு. திருப்பி எங்க வச்சு? வர வைக்க. அப்ப கடன்பட்டோட என்ன இல்லை? தாக்கமே இல்லை தானே. கடன்பட்டோட என்னன்னா தாக்கம் இல்லைன்னா அப்ப நேரடி எப்படி எழுதுற பதிவு சொல்லுங்க. என்ன கணக்கு வரும்? காசு கணக்கு வரவு. காசு கணக்கு வரவு 20,000. அப்ப இந்த பதிவு. அடுத்தது சொல்லுங்க. மீத பெற்ற அறவிட முடியா கடன் கணக்கு செலவு. இதான் தேறிய பதிவு. இதுதான் என்ன? பெரும்பாலும் கணக்கிட்டு சமன்பாட்டை பதியும் போது எங்க பதியக்க? கணக்கிட்டு சமன்பாடு பதியக்க இதைத்தான் செய்வீங்க. மீத பெற்ற அறவிட முடியா கடன் 20,000 சொன்னா தேறிய பதிவு யோசிக்க. என்ன தேறிய பதிவு? காசு கணக்கு வரும். அப்ப காசோட கூட்டுங்க. எவ்வளவு? 20,000. மீத பெற்ற அறவிட முடியா கடன் செலவுண்டா அது என்ன நடக்கும்னு சொன்னா அறவிட முடியா கடனுக்கு ஒப்போசிட் தானே. அறவிட முடியா கடனுக்கு அப்ப அறவிட முடியா கடன்னா செலவினும் உரிமையை குறைக்கும். அப்ப செலவினத்துக்கு ஒப்போசிட்னா உரிமையை கூட்டும். அப்ப இதனுடைய தேறிய விளைவு என்ன சொல்லுங்க? இதனுடைய தேறிய விளைவு காசு கணக்கு வர வேண்டாம். என்ன அதிகரிக்கும்? சொத்து அதிகரிக்கும். மீள பெற்ற அறவிட முடியாத செலவெண்டா என்ன அதிகரிக்கும்? உரிமையை அதிகரிக்கும். அப்ப என்ன ரெண்டு விளைவு? சொத்தும் கூடும், உரிமையை கூடும். சொத்தும் கூடும், உரிமை கூடும். இந்த தேறிய பதிவு எப்ப செய்யணும்? முதலாவது பதிவும் செய்யல, இரண்டாவது பதிவு செய்யல. அப்பதான் தேறிய. முதலாவது பதிவு செஞ்சா இரண்டாவது பதிவு கம்பல்சரி. அப்ப நமக்கு தேறிய பதிவு அவசியம் இல்ல. இந்த தேறிய பதிவு எப்ப தேவைப்படும்? முதலாவது செய்யல, இரண்டாவது செய்யலனா அப்ப என்ன அவசியம்? தேறிய பதிவு அவசியம். முதலாவது பதிவு செஞ்சுட்டா எத்தனாவது பதிவு? இரண்டாவது பதிவு கம்பல்சரியா செய்தாங்க. அப்ப என்னடா மீள பெற்று அறவிட முடியா கடனா? அறவிட முடியா கடனா பதிஞ்ச கடன்பட்டோட்ட இருந்து மீண்டும் என்ன கிடைச்சா? காசு கிடைச்சா அதுக்கு பேர் தான் மீள பெற்ற அறவிட முடியா கடன். ரெண்டு பதிவு வருதுன்னு. முதலாவது பதிவு கடன்பட்டோட என்ன கிடைச்சா? காசு. காசு கிடைச்சா வளமே ரெண்டு பதிவு சொல்லுங்க. காசு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரெண்டாவது பதிவு பிள்ளை முதலாவது பதிவு செஞ்சுட்டா கடன்பட்டோர் கட்டுப்பாடு எங்க வச்சாச்சு? சரி. இப்ப கணக்கு ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியா இருந்துச்சு. மூடிய கணக்க திறந்தாச்சு, ஓபன் பண்ணியாச்சு. தென் எகைன் என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணணுமே. அப்ப எகைன் க்ளோஸ் பண்ணணும்னா மீத பெற்று அறவிட முடியாதுன்னு பதிவு. அப்ப அதுக்கான பதிவு எகைன் கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு, மீத பெற்று அறவிட முடியாது. அப்ப எத்தனையாவது பதிவு செஞ்சா? முதலாவது பதிவு செஞ்சா இரண்டாவது பதிவு கம்பல்சரி கட்டாயம் செய்தா இல்லையா? ஒன்னாவது செய்யாதீங்க. அவர் நேரடி எத்தனாவது பதிவு? மூணாவது தேறிய பதிவு. ஓகே, அப்படி சரி. பாத்துங்க. மீள பெற்ற அறவிட முடியா கடன். மீள பெற்ற அறவிட முடியா கடந்த காலங்களிலோ அல்லது நடப்பு வருடத்திலோ அறவிட முடியா கடனாக பதிவளிப்பு செய்த கடன்பட்டோர் தொகையானது மீளவும் கிடைக்க பெறுதலை குறிப்பிடும். மீளவும் கிடைக்க பெறுதலை குறிப்பிடும். மீள பெற்று அறவிட முடியா கடனுக்குரிய சீராக்கல் பதிவு. முதலாவது பதிவு காசு கிடைத்தல். முதலாவது பதிவு காசு கிடைத்தல். யார்கிட்ட காசு கிடைக்கிறது? கடன். காசு கணக்கு வரவு, காசு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு.
காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர், கட்டுப்பாடு கணக்கு, செலவு. இரண்டாவது பதிவு மீள பெற்ற அறவிட முடியாத பதிவு. முதலாவது பதிவு தெரிஞ்சா இரண்டாவது பதிவு என்னடா கட்டாயம் கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மீள பெற்ற அறவிட முடியா கடன் கணக்கு செலவு. மீள பெற்ற அறவிட முடியா கடன் கணக்கு செலவு. அடுத்து தேறிய பதிவு அல்லது தேறிய விலை. இது முதலாவது பதிவோ இரண்டாவது பதிவோ செய்யாட்டி செய்யக்கூடிய தேறிய பதிவு. தேறிய பதிவு தேறிய விளைவு. காசு கணக்கு வரவு, காசு கணக்கு வரவு மீள பெற்ற அறவிட முடியா கடன் கணக்கு. காசு கணக்கு வரவு மீள பெற்ற அறவிட முடியா கடன் கணக்கு. மீள பெற்ற அறவிட முடியா கடன் ஈராக்கும் போது அதனுடைய தேறிய விளைவாக சொத்து மற்றும் உரிமை என்ன செய்யும்? சொத்து என்ன சொத்து போடும்? சொத்து அதிகரிக்கும் பிரகடனப்படுவது காசு. அது சொத்து வந்தா காசு என்ற சொத்து தான் அதிகரிக்கும். அடுத்த உரிமை அதிகரிக்கும் காரணம் மீள பெற்ற அறவிட முடியா கடன் செலவினத்தை குறைக்கும். மீள பெற்ற அறவிட முடியா கடன் செலவினத்தை குறைச்சு காட்டும். மீள பெற்ற அறவிட முடியா கடனை என்ன பண்ணுவோம்னா செலவினத்துல கழிப்பு கொண்டு அறவிட முடியா கடன் செலவுல கழிப்போம். அவன் செலவினத்தை குறைக்கிறதுனால உரிமை கூடும். அத்துடன் கடன்பட்டோர் மீதியானது கடன்பட்டோர் மீதி கூடுமா குறையுமா தாக்குவீங்க. கடன்பட்டோர் மீதி கூடுமா குறையுமா தாக்குவீங்களா? அந்த எக்ஸ் கணக்கு கொஞ்சம் பாருங்க. ஓரடி வரவுடைய எவ்வளவு இருந்துச்சு? 20,000. அது தவிர கிடைக்காதுன்னு எங்க வச்சோம்? வச்சு அவட கணக்கு என்ன செஞ்சோம்? க்ளோஸ் பண்ணும். முடிவு. சரி, இப்ப க்ளோஸ் பண்ண கணக்கு மீண்டும் திறந்துமா? திறக்கும் போது வர வச்சுமா செலவு வச்சு? செலவு வச்சு எவ்வளவு? 20,000. 20,000 எங்க வச்சோம்? அது காசு கிடைக்கிறதுக்கான பதிவு. காசு கணக்கு வரவு கடன் கட்டுப்பாடு. இப்படியே நிற்பாட்டிட்டு சொன்னா இதோட நிப்பாட்டிட்டோம்னா இப்ப கடன் பட்டோல எங்க வச்சோம்? செலவு வச்சா அப்ப கடன் பட்டோட சொத்து குறையும். அப்படியே நிப்பாட்டணுமா? திருப்பி என்ன சொல்லுவோம்? திறந்த கணக்க மூட எங்க எங்க வச்சோம்? வர வச்சுதான். அப்ப மீதி கூடும். செலவு வரும். சொல்லுங்க, அதிகரிக்குமா குறையுமா? தாக்கம் இல்லை. தாக்கம் இல்லை. செலவு வச்சீங்க எவ்வளவுமா? எவ்வளவு செலவு வச்சோம்? 20. திருப்பி எவ்வளவு வர வச்சோம்? 20. அப்ப உண்மையிலே அவரோட கணக்குல என்ன இல்லை? தாக்கம் இல்லை. மூடிய கணக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? திறக்கப்பட்டுச்சு, மீண்டும் மூடப்பட்டுச்சு. அப்ப அவங்க உண்மையில என்ன இல்லை? தாக்கம் இல்லை. பிள்ளைகள் கடன்பட்டோர் கூடுது குறையுது, தாக்கம் இல்லை. அப்ப கடன்பட்டோர் மீதியானது மாற்றமில்லை அல்லது தாக்கம். ஓகே, அப்ப 2 சீராக்க முடிச்சிட்டோம். ஒண்ணு அறவிட முடியா கடன், இன்னொரு மீள் பெற்ற அறவிட முடியா.
இன்னொரு சீராக்கு அதோட முடிச்சிருக்கான். இன்னொரு சின்ன சீராக்க இருக்கு, வடிவ குறைச்சு கொடுங்க. ஐயக்கடன் ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாடு. ஐயக்கடன் ஏற்பாடு. சரி, ஏன் வழிபடு அதென்ன சொல்ல விட ஐயக்கடன் ஏற்பாடு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் என்று சொல்ல முடியாது. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் லாஸ். ஐயக்கடன் ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாடு. வர வார்த்தை ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாடு. ஆனால் புதிய வார்த்தை வியாபார வருமதிகளின் உத்தேச நட்டத்துக்கான படிகள் ஒதுக்கும். சொல்லுங்க பேரு. வியாபார வருமதிகளின் உத்தேச நட்டத்திற்கான படிகள். இந்த ஐயக்கடன் ஏற்பாடுனா, இப்ப நம்ம கடன்பட்டோர்ட்ட இருந்து கடன்பட்டோருக்கு பொருள் விற்கிறோம். என்ன நம்பிக்கையில பொருள் விற்போம்? திருப்பி காசு தரமான எடுத்துருவியா? சொல்லுங்க என்னது? திருப்பி அவர்கிட்ட என்ன வாங்கலாம்? காசு வாங்கலாம். ஆனா அவருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் நமக்கு விருப்பம் இல்லை. 10ஆம் தேதி தாரேன்னு சொன்னாரு, 16ஆம் தேதி ஆயிடுச்சு, என்ன வரல? காசு வரல. திருப்பி கால் பண்ண இந்த இப்படி கடன்பட்டோட நடத்தைகள்ல நிறுவனத்துக்கு அவருடைய நடத்தைகள்ல ஒரு மாற்றம் தெரிய வரும்போது, மேபி சில வேலை அவர்கிட்ட அந்த தொகை என்ன செய்யல, கிடைக்காம போகலாம். மனுஷன் உயிரோட தான் இருக்கான். கோல் எடுத்தாலும் என்ன இருக்காரு, ஆன்சர் பண்றாரு. ஆனாலும் காசு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுன்னா சில வேலை அப்படியே பேசிக்கிட்டு இருந்தே தலைமுறை வேலை தானே சொல்லலாம் போய் சேர்ந்துருந்தாங்க. அவன் நாம் எப்பவுமே நிறுவனங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம். ஒரு எண்ணக்கரு, என்ன எண்ணக்கரு? முன் எச்சரிக்கை எண்ணக்கரு. சொல்லுங்க, என்ன முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு சொல்லுது? எதிர்பார்க்கின்ற நட்டங்களோ செலவினங்களோ இருந்தா உடனடியா கணக்குல பதிய சொல்லு. உடனடியா கணக்குல பாத்தீங்கன்னா லாபத்திலிருந்து கழிச்சு காட்டுங்க. ஏன்னா அந்த எண்ணக்கரு மெயின் கான்செப்ட் லாபத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மிகைப்படுத்தி காட்டக்கூடாது. லாபத்தை ஒருபோதும் மிகைப்படுத்தி காட்டிக்காதீங்க. அப்ப ஏதாச்சும் செலவுகள் வார மாதிரி இருக்குன்னா அதுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையாவே கணக்குல செலவை காட்டிடுங்க. அதாவது முன்னெச்சரிக்கை என்ன சொல்லு. அவன் ஐயக்கடன் ஏற்பாடு அது மாதிரியான ஒரு விஷயம் தான், அது சார்ந்த ஒரு விஷயம். இப்ப கடன்பட்டோட்ட நம்ம கடன்பட்டோருக்கு பொருள் வித்தோம். பாருங்க, இப்ப கடன்பட்டோருக்கு பொருள் வித்து கடன்பட்டோட மீதி தர கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப எவ்வளவு கடன்பட்டோட வாங்க இருக்கு? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வாங்க இருக்கு. அப்ப இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க இருக்கும் போது நிறுவனத்துக்கு வழியா கவனிங்க. இப்ப நாங்க எடுத்துக்கிறோம் 2022, 23, 24, 25 கடன்பட்டோர் பெற்ற காசு. இந்த கதையை கொஞ்சம் பாருங்களேன். கடன்பட்டோர் இருந்தார் 2 லட்சம் ரூபாய் இருந்தார். பிள்ளைகள் எவ்வளவு இருந்தாருன்னா 2022ஆம் ஆண்டு முடியும் போது எவ்வளவு கடன்பட்டோர்? 2 லட்சம் ரூபாய். காசு கிடைச்சிருக்கு 1,80,000. 2023 முடியும் போது கடன்பட்டோர் இருக்காங்க 3 லட்சம் ரூபாய். காசு கிடைச்சிருக்கு 2,70,000. 2024 கடன்பட்டோர் இருக்காரு பிள்ளைகள் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கடன்பட்டோர் மீதி. காசு கிடைச்சிருக்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 4,40,000. 2025 கடன்பட்டோட மீதி 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் பிள்ளைல 3 லட்சம் ரூபாய். காசு கிடைச்சிருக்கு 2,70,000. இப்படி இருக்கு. சரி, இப்போ 2026 கடன்பட்டோட மீதி எவ்வளவு இருக்கு? சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய்.
அப்ப இதுல இருந்து என்ன நாம விளைக்கலாம்? 2 லட்சம் ரூபாய் மீதியா இருந்த கடன் பட்டோட எவ்வளவு கிடைச்சு? 1,80,000 கிடைச்சு. அப்ப எவ்வளவு மட்டும் கிடைக்காம போகுது? 20,000 கிடைக்காம போகுது. எவ்வளவு கிடைக்காம போகுது? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு 20,000 எத்தனை வீதம்? 2 லட்சம் ரூபாய்க்கு 20,000 எத்தனை வீதம்? 10 வீதம் மாதிரி கிடைக்காம போச்சா? அதே மாதிரி 3 லட்சத்துல எவ்வளவு கிடைச்சு? 2,70,000. அப்போ ஒரு எவ்வளவு கிடைக்கல? 30,000 எத்தனை வீதம்? 10 வீதம். இங்க எவ்வளவு? இங்க 5 லட்சத்துல 4,40,000 கிடைச்சு. எவ்வளவு கிடைக்கல? 60,000 கிடைக்கல. 5 லட்சத்துக்கு 60,000 ஒரு 12 வீதம். எத்தனை வீதம்? 12 வீதம் கிடைக்கல. 3 லட்சத்துல 2,70,000 கிடைச்சிட்டு 30,000 கிடைக்கலையா? எத்தனை வீதம்? 10 வீதம் கிடைக்கலன்னா அப்ப இதுல இருந்து நாங்க என்ன பண்ண முடிவு பண்ணுது? இந்த வருஷமும் எவ்வளவு கடன் பட்டோர் மீதி இருக்காங்க? 2,70,000. அதே மாதிரி ஒரு தொகை என்ன செய்யலாம்? கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. தரப்புல பலமே அதில் எடுக்கிற முடிவு. ஒரு பாடசாலையில ஒவ்வொரு தரமும் ஒரு 50 மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. அதுல ஒரு 10 பேர் என்ன செய்யறாங்க? ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு 60 பேர் பரீட்சை எழுதுறாங்க. பதிவர் என்ன நினைச்சுக்குவாரு? அவருடைய முடிவு ஒன்று இருக்கும். ஒரு 10-12 பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கலாபையில வந்து பேசுவாங்க தெரியுமா? டிரெக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. அப்ப இவர் என்ன செய்வார்? முன்னெச்சரிக்கையா சொல்லி வச்சிருப்ப. நானும் சொல்லிடுவேன். சில பேர் சொல்லுவேன் சார், சில வேலை ஒரு 2-3 பேர் வாய்ப்பு இருக்குன்னு இப்பயே சொல்லி வச்சிருவேன். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கேட்பாங்க தானே, நீங்க சொன்னீங்க தானே சார் இத்தனை பேர் பாஸ் சொல்லணும்னு சொல்லி. இல்ல சார், நான் முன்னே உங்கள்கிட்ட சொல்லி இருக்குது. இப்போ ஒரு இழப்புன்னு வரப்போகுதுன்னு சொன்னா முன்னாடியே அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லமா சரியில்லையா? சொல்லுங்கடா. நான் வரைக்கும் சொல்றதுனா நம்ம வீட்டுல வீட்டை எடுத்தாவே பிரச்சனை தானே. வயசு போன வயது முதிர்ந்த ஒரு தாத்தாவோ இல்லைன்னா பாட்டியோ இருந்தா கொஞ்சம் சொந்தக்காரங்க சொல்லி வச்சுக்கிறது நல்லமா? சொல்லுங்க. நல்லதானடா. ஒண்ணு ஏன் சொல்லி வைக்கிறதுக்கு ஆனா வந்து பார்த்துட்டு போனா நல்லது. அவர் சொல்லுவாங்க தானே ஒரு வார்த்தை, முன்னவே ஏன் சொல்லலன்னு சொல்லி. கொஞ்சம் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வயசு, சரியான வயசு, டாக்டர் சொல்லிட்டாரு, முடிவு உங்க கையில தான் சொல்லி. அப்போ நாம ஒரு தொகையை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லமா? ஏன்னா ஒரு இழப்புன்னு வர முன்னுக்கு அந்த இழப்புக்கு நாம ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்க வேண்டியது நிறுவனத்துல ஒரு பொறுப்பு படை, ஒரு நிறுவனத்துல ஒரு கடன். அப்போ இந்த கதை அதே மாதிரி தான். அப்ப இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டம் இருக்காரு. அப்ப நாம சந்தேகிக்கலாம், இதுல ஒரு 10 வீதம் மாதிரி, அவன் 100க்கு 10 எவ்வளவு சொல்லுங்க? 10,000. இந்த 10,000 என்னும் தொகை சில வேலை கிடைக்காம என்ன செய்யலாம்? போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கலாம? சந்தேகிக்கலாத? சந்தேகிக்கலாம். அப்படி சந்தேகிக்கிற தொகைக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்? ஐயக்கடன் ஏற்பாடு. அதுதான் பேர் என்ன சொல்லுங்க? என்ன ஐயம்ண்டா? ஐயம்ண்டா பயம். சில வேலை காசு கிடைக்காம போகலான்னு சொல்லி ஏற்படுற ஒரு பயம். அதான் ஐயம் என்று சொல்றது. ஐயம். அப்ப கடன் பட்டோட்ட இருந்து குறித்த ஒரு தொகை கிடைப்பது நிச்சயமில்லாத போது, சந்தேகிக்கின்ற போது அதுக்கு எதிராக நாம செய்யற ஏற்பாடு லாபத்திலிருந்து தான் கழிப்போம். செலவுகள்ல எது கழிப்பு சொல்லுங்க? லாபம். அப்ப ஒரு முன்னெச்சரிக்கையாவை இப்ப இந்த 10,000 ரூபாய் அறவிட முடியாத கூட நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்க ஆல்ரெடி அது தெரிஞ்சுக்கிட்ட தொகை தான். ஆல்ரெடி நாம அதை முடிவு பண்ணிருக்கோம். அது என்ன ஆகலான்னு சொல்லி அந்த தொகை கிடைக்காம போகலான்னு சொல்லி சந்தேகிக்குது. அப்ப அது சந்தேகிச்ச தொகை தான் இந்த ஐயக்கடன் ஏற்பாடு. அப்ப ஐயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்றது கடன் பட்டோட்ட குறிப்பிட்ட ஒரு தொகை கிடைக்க பெறுவது உறுதி இல்லாத போது அல்லது சந்தேகிக்கின்ற போது, நிச்சயம் இல்லாத போது, சரி அவர் அறவிட முடியாத ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி வெயிட் பண்ண தேவையில்லை. நாம முன்னெச்சரிக்கையா ஒரு தொகையை ஏற்பாடு பண்ணி வச்சுக்குவோம். நாம முன்னெச்சரிக்கையாவை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் என்பதுதான் இந்த ஐயக்கடன் ஏற்பாடு சொல்ல விஷயம். அப்ப இந்த ஐயக்கடனுக்கு நாம ஏற்பாடு செய்யும் போது பிள்ளைகள் அதுக்குரிய சீராக்கல் பதிவு என்ன? அப்ப நம்ம ஒரு 10,000 மாதிரி ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்யறோம்ன்றா, இப்படி செய்யற ஏற்பாடு, ஐயக்கடனுக்கு செய்யற ஏற்பாடு தொகை வணிகத்துக்கு என்ன வேணும் காணப்படும்? ஒரு செலவினம். ஏன்னா அது லாபத்திலிருந்து கழிக்க போறோம். அப்ப லாபத்திலிருந்து கழிக்க போறோம்னா அது நிச்சயம் என்ன வேணும் காணப்படும்? செலவினம். அப்படி ஒரு பதிவு நமக்கு தெரியும். என்ன கணக்கு வரும் சொல்லுங்க?
ஐய கடன் கணக்கு வரும். செலவினம் என்ற பதிவு எங்கட வரும்? செலவினம் அதிகரிச்சு எங்க பதிவும் வரும். அப்ப ஐய கடன் கணக்கு வரவு 10,000. அடுத்த பதிவு என்ன? அடுத்த பதிவு இந்த 10,000 கொண்டு போய் கடன்பட்டோட கழிக்கணுமா? நேரடியா கடன்பட்டோட நேரடியா கழிக்க. ஏன் கடன்பட்டோட நேரடியா கழிக்கிறதுனா இவர் அளவிட முடியாத சொல்லுங்க. இல்ல சந்தேகத்தை வச்சிருக்கோம். அப்ப சந்தேகத்தை வச்சிருந்தா அதை கொண்டு நேரடியா கடன்பட்டோட என்ன செய்ய கழிக்க முடியாது. அப்ப இந்த 10,000 செப்பரேட்டா ஒரு கணக்குல பதிவு. என்னடா தனியா ஒரு கணக்குல பதிஞ்சு வைப்போம். அப்படி தனியா ஒரு கணக்குல பதிகிறதுக்கு தான் ஒரு கணக்கை நாங்க பராமரிப்பு. அந்த கணக்குக்கு தான் பேர் ஐய கடன். என்னடா ஏற்பாட்டு கடன். பாருங்க வார்த்தை ஐய கடன். அவ கடன் பட்டோல நம்ம எவ்வளவு தொகை சந்தேகிக்கிறோமோ தனியா ஒரு கணக்கை பஞ்சுக்குவோம். அப்படி தனியா பராமரிக்கிற அந்த கணக்குக்கு தான் பேர் சொல்லுங்க ஐய கடன் ஏற்பாட்டு கணக்கு. எங்கடா பார்ப்போம்? செலவு. சொல்லுங்கப்பா ஐய கடன் ஏற்பாடு 2 பதிவு என்ன? ஐய கடன் கணக்கு வர ஐய கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவுன்னு சொல்லி 2 பதிவு. ஐய கடன் ஒரு செலவின கணக்கு. ஐய கடன் ஒரு என்ன கணக்கு சொல்லுங்க? செலவின கணக்கு. படிச்சிருக்கோம். ஐய கடன் ஏற்பாடு முன்ன சொல்லி கொடுத்துட்டு தெரிச்சு ஒண்ணு. ஐய கடன் ஏற்பாடு என்ன கணக்கை இனங்காணப்படும்? சொத்து கணக்கத்தான் இனங்காணுவோம். ஆனா அது என்ன மீதி? செலவு மீதி. அது ஒரு விதி மீறிய கணக்கு படிச்சிருக்கோம். ஒரு விதி மீறிய கணக்கு. ஓகே. அப்ப என்னோட ஐய கடன் ஏற்பாடு கடன் பட்டோர்ல குறித்தோர் தொகை கிடைப்பது நமக்கு எப்படி இருந்தா சந்தேகமா இருக்கும்போது, உறுதி இல்லாத இருக்கும்போது அந்த கடன் பட்டோர் மீதில செய்கிற ஏற்பாடு தான் ஐய கடன் ஏற்பாடு சொல்லுவோம். சரி, எங்க குறிச்சுக்கணும்? சின்ன ஒரு விஷயம் தான் குறிச்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க போ. ஐய கடன் ஏற்பாடு வியாபார கடன் பட்டோர்கள் எதிர்காலத்தில் கடனை திருப்பி செலுத்த மறுக்கின்ற போது இறக்கூடிய நட்டச்சம் கருதி லாபத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் ஒதுக்கீடு இதுவாகப்பட்டது. ஐய கடனுக்குரிய சீராக்கல் பதிவு ஐய கடன் கணக்கு வரவு ஐய கடன் கணக்கு வரவு ஐய கடன் கணக்கு வரவு அடுத்து ஐய கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஐய கடன் கணக்கு வரவு ஐய கடன் ஏற்பாடு கணக்கு. அறவிட முடியாத கடன் மற்றும் ஐய கடன் ஏற்பாடு தொடர்பான சீராக்கத்திற்கான அடிப்படை கணக்கு ஒரு எண்ணங்கள் பிரதான எண்ணங்கள் சொல்லுங்க. முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு. முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு. இரண்டாவது முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு. ரெண்டாவது இணைதல். ஏன்னா அதெல்லாம் செலவா காட்டப்படுமே. இணைதல் செலவா காட்டப்படும்.